ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். வியாழக்கிழமை சாயந்தரமே பூஜை ரூமை எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிடும். சுவாமி படம்லாம் தொடச்சி அவங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சிடணும். அதே மாதிரி விளக்கு விளக்குறது, வீடு வாசல் துடைக்கிறது எல்லாமே வியாழக்கிழமை கிளியர் பண்ணிடணும். காலையில் எந்திரிச்சதும் பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிருந்தேன். ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளித்து வாசல் தொளித்து எல்லா வேலையுமே கிளியட்டாக ஒரு 5:30க்குள்ளே எனக்கு வேலையே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஹோரை நேரத்தில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இதே ஃபஸ்ட் டைம் நான் வெள்ளிக்கிழமை ஹோரை நேரத்தில் விளக்கு ஏற்றுறேன். அதுக்கு ஒரு 3 வெத்தலை எடுத்திருக்கேன். சரி வெறுந்தட்டை வைக்க வேணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வெத்தலையை கிள்ளிட்டு காம்புகள்லாம் கிள்ளிட்டு அதில் நம்ம வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏற்றுவோம்ல அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சரியாக தெரியலை. நான் இன்றைக்கி இதே ஃபஸ்ட் டைம் ஏற்றுறனால இதில் நான் பஞ்சகவ்ய விளக்கில் ஏற்றுறேன். நம்ம நார்மலாக அகல் விளக்கில் ஏற்றணும் அப்படின்னாலும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறது 5 விளக்கு வச்சு ஏற்றுவாங்க. நான் காமாட்சி அம்மன் விளக்கு, குபேர விளக்கு 2 ஏற்றுவேன். அப்புறம் அகல் விளக்கில் 2 விளக்கு, மொத்தம் 5 விளக்கு வந்துடும். நான் அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஏற்றுவேன். அப்புறம் இன்றைக்கி பஞ்சகவ்ய விளக்கில் ஏற்றினேன். இதே ஃபஸ்ட் டைம் நான் ஏற்றுறேன். 6 to 7 ஹோரை நேரம். அதில் 6 மணிக்கு நான் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணேன். ஃபஸ்ட்டே பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றி முடித்து சாமி கும்பிட்டுட்டேன். இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்க்கலாம். சுண்டக்கடலை குழம்புதேன். சுண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துட்டேன். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சோம்பு, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி ஒரு 4 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். புளிக்கரைச்சல் அதிகமாக சேர்க்குறதுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிறலாம். தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிடுவோம். புளிக்கரைச்சல் கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம், ஏன்னா தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம். வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்காயிரணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துக்கிடுவோம். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சென்னா மசாலா ரெடி. செம்மையாக இருக்கும், காரசாரமாகவும் இருக்கும். சப்பாத்தி, தோசை கூட தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். சாதம், கோஸ் பொரியல், சுண்டக்கடலை குழம்பு, வீட்டில் ஊற ஊற்றின தயிர், நார்த்தங்காய் ஊறுகாய். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே வச்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டவ்வோட சமைக்கோட லவ்வோட சமைச்சோம் அப்படின்னா சுமாராக இருக்க சமையல் கூட சூப்பராக இருக்கும்.